ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் குரு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, தடாவை சுற்றி இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் இன்றைக்கி நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ மணி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 6:30 இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவள்ளூர் நியர்பையில் இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் பார்த்திங்கன்னா பூண்டி ஏரி. நாங்கள் பூண்டி ஏரியை முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ரைடர்ஸை போட்டுட்டு நாங்கள் கிளம்பி வர வழியில் தடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திருப்பி நாங்கள் என்ன பண்ணோம்னா அங்கே எல்லாருமே கிளம்பி நாகலாபுரம் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நியர்பை சித்தூர் கிட்டே இருக்குது. அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம், ட்ரெக்கிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரைடர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நாங்கள் போனோம்.
ஸோ இது வந்து ரெய்னி சீசன் அப்படின்றனால ரோட்டில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக பார்க்குறதுக்கே ரொம்ப வியூஸ் எல்லாமே நல்லாவா இருந்தது. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ நாங்கள் நியர் தடா கிட்டே வந்துட்டோம். ஆக்சுவலாக தடா போகிறோன்ட்டு தான் பிளான் பண்ணி வந்தோம். பட் நாகலாபுரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டர் தாண்டி நாங்கள் க்ராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் கம்ப்ளீட்டாக. ப்ரோ எப்படி இருக்குது ஏரியா? ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது ஜி. Check the mic and make sure it sound right, boys. It sound right, boys. இந்த இடம் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே ஆகிட்டோம். வந்த 7 பேருமே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டோம். நீங்கள் இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது, அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதை சுற்றி இருக்கிற வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஹுமிட் ரொம்ப கம்மியாகவும், டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு. எங்களால் நடக்கூட முடியல, பயங்கரமாக மூச்சு வாங்குது. இவ்வளோ நேரம் ரைட் பண்ணிவிட்டு டக்குன்னு ட்ரெக்கிங் பண்ண உடனே எங்களுக்கு நடக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிளைமேட்டு. இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எனிவே நாங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுமான்னு தெரியல, ஏன்னா டைமிங்கும் ஆகிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு ட்ராவல் ஆகல நான் உங்களுக்கு இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஆசம்ங்க. இங்கே பாருங்கள், அந்த மரம் எனக்கு இப்படி வித்தியாசமாக இருக்குது. வண்டி
யாருமே இல்லாத இடம் பிடிச்ச மாதிரி இடம். ஐயோ வெரி நைஸ் ப்ரோ. எனக்கு அந்த வெப்சைட்டில் அந்த படம் பார்த்தேன் ஞாபகம் தான் ப்ரோ. எவ்வளோ வருது? 2000 ப்ரோ. 2000ஆ? நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். எத்தனை பேர் ப்ரோ எல்லாம் இருக்கலாம்? 6 பேர். அது பெருசாக இருந்துச்சு. நீங்கள் வரும்போது பார்க்கலையா? நான் பார்த்தேன். நீங்கள் என்ன திருத்தணியா ப்ரோ? வண்டி டிஎன் போட்டுருக்கு. எவ்வளோ நேரம் ப்ரோ இருந்தீங்க? நேற்று எப்போ வந்தீங்க? நேற்று ஈவினிங்லேருந்து இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் நேற்று ஈவினிங்கே வந்துட்டீங்க. எத்தனை மணிக்கு? மழை பெஞ்சுதா? மழை வந்துன்னு போயிட்டே இருந்தது. கிளைமேட் சூப்பர் ப்ரோ. கொசுலாம் ரொம்ப இருந்துச்சா? கொசுவே இருக்காது. கொசு இல்லையா? ஆமாம் ப்ரோ. நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா பற்ற வச்சு ஏதாச்சும் அடுப்பு மாதிரி அந்த ஹீட்டுக்கும் அந்த கூலுக்கும் செம்மையாக இருக்கும். இப்போ காலையில் யாரெல்லாம் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்க? காலையில் நேற்று வாங்கிட்டு வந்தது. நேற்று வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சு ஃப்ரை செஞ்சு சூப்பர் பிளான் ப்ரோ. ஹேண்ட் கிரிப் இன்னும் வாங்க முடியல, கடைக்கு போயிட்டு பார்க்க முடியல நேரில். ஏன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் சரியாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நான் அதனால் வாங்காமல் வச்சுருக்கேன். ட்ரைபாட் இருக்குது, பட் அதை தூக்கிட்டு நடக்க முடியாது. அதுக்காக தான் நான் ஹேண்ட் கிரிப் கேட்டிருக்கேன். ஸோ எனிவே வந்துச்சுன்னா இது பண்ணிடலாம். பட் இந்த வீடியோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் நான் சொன்ன அந்த ஏரி. வாட் அமேசிங் லேக் பார்த்தீங்களா? நம்ம நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது, சின்ன ஒரு ஐஸ்லேண்ட் மாதிரி. உண்மையிலே சொல்கிறேன், ஒர்த்தபுளான பிளேஸுங்க இந்த இடம். நேச்சர் சவுண்டு, தன்னையே மறந்து இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் மேட்டர். இங்கே எல்லோரும் எல்லா இடத்துக்கும் போகலாம், பட் நிறைய பேர் இங்கே வந்திருக்கலாம். பட் எந்த அளவுக்கு எந்த டைமிங்கில் வராங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. நம்ம எந்த டைமிங்கில் போகிறோம், எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம அந்த நேச்சரை ரசிக்கிறோம், அதுதான் மேட்ரு. இப்போ என்னோடய ரைடிங் குரூப்ஸில் வரவங்கள்கிட்டையும் நான் தான் சொல்லியிருக்கேன், நம்ம தான் ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், பட் நம்ம நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த அளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ யார் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லேயோ இல்லை ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே போகிறீங்களோ, தயவு செஞ்சு பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். யாரோ வந்திருக்காங்க, ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ டியூரிங் லாக்டவுனில் தான் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறையா அனிமல்ஸ்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா அதுங்களோட இடத்த நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு குப்பை போட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? அந்த மாதிரி தாங்க இதுவும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலை பாதுகாப்போம். அரௌண்ட் 2-3 கிலோமீட்டர் நாங்கள் நடந்துட்டோம். எந்த அளவுக்கு டயர்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஹைடன் பிளேஸ் அப்படின்னா இது தான். ஏன்னா ட்ரக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேஸ்னால் இது தான். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்லிப்பரியான பாத்து, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே பெரிய பெரிய பாறைகளாக இருந்த மாதிரி இருக்கும். அது மேலே ஏறுறது, திடீர்னு ஓடுறது. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இன்னும் இந்த வீடியோ போயிட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் கீப் வாட்சிங்.
ஸோ வந்துட்டோம் பிளேஸுக்கு. இங்கே வந்த பிறகு ரொம்ப சேடான விஷயம் என்ன அப்படின்னா நோ வாட்டர், சீசன் இல்லை போல். ஸோ வந்துட்டோம். ராக் கிளைம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். வி டிசர்வ் ஃபைனலி. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். லைக் ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது.